இன்னைக்கு அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க போட்டி போடக்கூடிய தொகுதியில. அந்த தொகுதி எந்த தொகுதி? அதே மாரி அவங்களுடைய சொத்து விவரம் வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. அத பத்தியும் அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அவங்களுடைய சொத்து விபரம் பட்டியல்ல வந்து அவங்களுடைய நேம், அவங்களுடைய கணவர் நேம், அதே மாதிரி அவங்களுக்கு ஏஜ், அதே அவங்களோட அட்ரஸ் இது எல்லாமே வந்து அவங்களுடைய புகைப்படம் உட்பட எல்லாமே வந்து முதல் பேஜ்ல வந்துரும். அடுத்து வந்து அவங்க எந்த கட்சி சார்பா போட்டிடுறாங்க, எந்த தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா தான் வந்து அவங்க 1000 விளக்கு தொகுதியில, அதாவது 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த முறை 2026 தேர்தலை ஒட்டி அவங்க வந்து போட்டியிட போறாங்க. அடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர், அதே மாதிரி இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய இந்த டேபிள்ல வந்து அவங்களுடைய பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேன் நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இந்த 31 வரையும், மார்ச் 31 வரையும் அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியா 2020 இருந்து 21 வரையும் நான் அக்ரி இன்கம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 14,88,700 ரூபாயும், அக்ரி இன்கம் வந்து 30 லட்சமும் வந்திருக்கு. அதே மாதிரி 2021 இருந்து 22 வரையும் 94,21,780 ரூபாயும், அக்ரி இன்கம் வந்து 28,78,669 ரூபாயும் வந்திருக்கு. 2022 டு 23 1,54,04,070 ரூபாய் வந்து நான் அக்ரி இன்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்கம் வந்து அக்ரி இன்கம் 28 லட்சம் வந்து வந்திருக்கு. 2023 டு 24 எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா நான் அக்ரி இன்கம் மட்டும் 1,56,51,360 ரூபாயும், அக்ரி இன்கம் 1,26,12,266 ரூபாயும் வந்திருக்கு. 2024 இருந்து 2025 எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா நான் அக்ரி இன்கம் மட்டும் 49,65,160 ரூபாயும், அக்ரி இன்கம் வந்து 1,18,40,000 ரூபாயும் வந்திருக்கு. இது வந்து சௌமியா அன்புமணி அவர்களுடைய செல்ஃப், அவங்களுடைய இன்கம் மட்டும். அடுத்து வந்து அவருடைய கணவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேன் நம்பரும் அவங்க கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2020 இருந்து 21 வரையும் 10,96,460 ரூபாயும், 2021 இருந்து 2022 வரையும் 12,21,120 ரூபாயும், 2022 இருந்து 23 வரையும் 12,13,110 ரூபாயும் அவருக்கு வந்து இன்கம் வந்திருக்கு. அடுத்து 2023 2024 வரை 12,12,630 ரூபாயும், 2024 இருந்து 2025 வரையும் 12,11,660 ரூபாயும் வந்து அவருடைய கணவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து அவங்களுடைய மகள் சஞ்சுத்ரா அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 2020 இருந்து 21 வரையும், அதாவது இந்த 2 வருஷம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் வரல அப்படின்ற மாதிரியும், 2022 இருந்து 23 வரையும் 4,06,500 ரூபாயும், 2023 இருந்து 24 வரையும் 2,43,640 ரூபாயும், 2024 இருந்து 2025 வரையும் கிட்டத்தட்ட 3,19,450 ரூபாயும் வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த ஒருத்தரை தான் வந்து இதா போட்டிருக்காங்க. இன்னும் 2 மகள்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் வரல அப்படின்ற மாதிரியும். அடுத்து பெண்டிங் கேசஸ் ஏதாவது இதுல இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. வந்து எந்த ஒரு கேசஸும் இல்ல அப்படின்றத அடிச்சுட்டு இருக்கு அப்படின்றத வந்து டிக் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எந்த ஸ்டேஷன்ல எந்த கேஸ் இருக்கு அப்படின்னா 187 ஆஃப் கிரிமினல் நம்பர் 187ல மிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் மேட்டூர்ல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்றது மாதிரியும், அதே மாதிரி கேஸ் நம்பர் 3 2026ல வந்து ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்ல வந்து மேட்டூர்ல அங்க ஒரு கேஸ் இருக்கு அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து செக்ஷன் வந்து 143 171 ஐபிசி அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. அடுத்து எல்லாமே நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி தான் வருது. வந்து இவங்க வந்து இதை வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களுடைய அசையும் சொத்துகள் விபரத்தை தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு இப்போ வந்து கையில அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, அதாவது ஹேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2,25,000 ரூபாய் வந்து இருக்கு அப்படின்றதாயும், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 60,000 ரூபாய் இருக்கு அப்படியும், அவங்களுடைய மகள் கையில வந்து 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்து அவங்களுக்கு எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, எந்த பிரான்ச்ல வச்சிருக்காங்க, என்ன அமௌண்ட் வச்சிருக்காங்க பேங்க்ல அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. அவங்க வந்து 4 பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், கனரா, அதே மாதிரி கனரா பேங்க்ல இன்னும் 2 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. மொத்தம் 4 பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவருடைய கணவர் அன்புமணி அவர்களும் வந்து 3 பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுடைய மகளுமே வந்து 3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிரான்ச் வந்து கோடம்பாக்கம், நார்த் உஷ்மன் ரோடு, மயிலாப்பூர், மகாலிங்கபுரம் வச்சிருக்காங்க. இவங்களுமே வந்து கோடம்பாக்கம், நியூ டெல்லி, மகாலிங்கபுரம் அப்படின்ற 3 பிரான்ச்லயுமே வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்க மகளுமே வந்து மயிலாப்பூர், மகாலிங்கபுரம், சோழிங்கநல்லூர் இந்த 3
இடத்துலையுமே வந்து 3 அக்கௌண்ட் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையுமே எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத 3 பேருக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கனரா பேங்க்ல 17,35,214 ரூபாயும், இந்தியன் பேங்க்ல 57,497 ரூபாயும், கனரா பேங்க்ல 19,332 ரூபாயும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து 2,14,43,103 ரூபாயும் வந்து மொத்தமா வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து மொத்தமா வச்சிருக்காங்க இந்த 4 பேங்க்லையும் சேர்த்து. ஸோ இவங்களுக்குமே வந்து கனரா பேங்க்ல, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கனரா பேங்க்ல 34,682 ரூபாயும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து 9,436 ரூபாயும் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு அக்கௌண்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுலயுமே வந்து 10,62,310 ரூபாய் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மகளுமே வந்து 3 பேங்க்ல 3 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அவங்க இதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றதையுமே வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. பாண்டு, அதே மாதிரி டெட்டு, ஷேர்ஸ், ஸோ இந்த ஏதாவது ஒரு கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸோ இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கும் மகளுக்கும் ஸோ இதுல வந்து எந்த ஒரு ஷேர்ஸ்லயும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியும், சௌமியா அவர்கள் கிட்டத்தட்ட 4 கம்பெனில வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 கம்பெனியோடையுமே வந்து ஷேர்ஸ் வேல்யூவும் அதே மாதிரி ஷேர் புக் வேல்யூமே வந்து ஆட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது கேபிட்டல் பேலன்ஸை பொறுத்தவரை 90 லட்சம் வந்து அவங்களோட ஷேர் வேல்யூல இருக்கு. அதுக்கப்புறம் புக் வேல்யூடைய டோட்டல் வந்து 1,32,44,131 ரூபாய் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் இருக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்சூரன்ஸ் பாலிசியுமே போட்டிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டும் வந்து மகளும் போடலை அப்படின்ற மாதிரியும். ஸோ இவங்க வந்து 3 எல்ஐசி பாலிசி போட்டிருக்காங்க. அதோட ரேட் வந்து சொல்லியிருக்காங்க 10,31,935 ரூபாய் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு அப்படின்ற மாதிரியும். ஸோ எந்த ஒரு லோனும் வந்து எங்கேயுமே வாங்கலை அப்படின்ற மாதிரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸை அடுத்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட்டையும் மகள்கிட்டையும் எந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்களுக்கு என்ன வெஹிக்கிள் இருக்கு, என்ன கார் இருக்கு அப்படின்னா ஹோண்டா ஜாஸ் கார் வந்து 2015 மாடல் இருக்கு. ஸோ அதே மாதிரி மெர்சிட் பென்ஸ் கார் இருக்கு. ஸோ அதுவுமே 2019 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2015 மாடல், 2019 மாடல், இது எல்லாமே எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பர்ச்சேஸ் அமௌண்ட், அதாவது அந்த கார் வாங்குறப்போ என்ன பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க கிட்ட வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத அடுத்த பேஜ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சில்வர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 26.44 கிலோகிராம்ஸ் வந்து இருக்கு. அதோட ரேட் வேல்யூ வந்து 68,74,140 ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரியும், அன்புமணி அவர்கள் கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும், அவங்க மகள் கிட்ட வந்து 2 கிலோ இருக்குன்றதையும், அதோட வேல்யூ வந்து 6,50,000 அப்படின்ற வேல்யூமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க கிட்ட கோல்டு ஜுவல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2,927 கிராம்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ வந்து 4,26,28,828 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 960 கிராம்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ 1,39,81,440 ரூபாய் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க மகள்கிட்ட வந்து 551 கிராம்ஸ் இருக்கிறதாவும், அதோட வேல்யூ வந்து 80,36,415 ரூபாய் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து டைமண்ட் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா அன்புமணி அவர்கள் கிட்ட இல்லை அப்படின்றதையும், டைமண்ட் மொத்த வேல்யூ வந்து 1,64,38,835 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ அவங்க மகள் கிட்ட வந்து 4 கேரட் இருக்கு. ஸோ அது வந்து 4,34,000 வேல்யூ உள்ள டைமண்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இனி ஒரு அசட் எதுவுமே, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும், மொத்தம் அவங்களுடைய கிராஸ் டோட்டல் வேல்யூ வந்து 17,15,05,641 ரூபாய் இருந்ததையும், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 1,51,47,868 ரூபாய் அப்படின்றதையும், அவங்களுடைய மகளுக்கு வந்து 94,53,170 ரூபாயும் மொத்தம் இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினத்துக்கு மட்டும் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்க வந்து லேண்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் லேண்டு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்றதையும், அன்புமணி அவர்களுக்கு இராயனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றது மாதிரியும், அவங்களுக்கு வேற மகன்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா காவேரி பக்கம் வில்லேஜ், திண்டிவனம் தாலுகா, அதே மாதிரி எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ மென்ஷன்மெண்ட்ஸ்ல இருக்கு, அப்புறம் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரியும். ஸோ இதெல்லாமே வந்து பரம்பரை சொத்தா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்துலயுமே வந்து நோன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுல தான் போட்டிருக்காங்க. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதூர் வில்லேஜ்ல
ஏற்காடு தாலுக்கால இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஸோ அந்த ஒரே ஒரு அசெட் மட்டும்தான் அவங்களுடைய பரம்பரை சொத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அன்புமணி அவர்கள் இராயனூர் வில்லேஜ்ல இருக்கக்கூடியதுமே வந்து பரம்பரை சொத்து அப்படின்றதுக்கு எஸ்ன்னு போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்போ வாங்குனீங்க, அதெல்லாம் வந்து ஃபேமிலியோட சொத்து அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே எப்போ வாங்குனாங்க, 95, 95, 2004, 2003 இது எல்லாமே எந்த டேட்ல எந்த வருஷத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எல்லாமே நில் மொத்தமா அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, அதாவது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மொத்தமா 12,65,76,486 ரூபாய் வந்து கரண்ட் வேல்யூ லேண்ட்ல மட்டும் இருக்கு. அதே அன்புமணி அவர்களுக்கு 6,85,500. ஸோ அவங்களுடைய ஒரு லேண்ட் ஃபேமிலி செட்டில்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டில்மெண்டோட அந்த லேண்டோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூ 6,85,500. ஸோ அவங்க மகளுக்கு எதுவும் இல்லை அப்படின்றத முன்னாடியே பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது இப்போ வரை விவசாய நிலத்தை பார்த்தோம். இப்போ வந்து நான் விவசாய நிலத்தை பார்க்க போறோம். ஸோ விவசாயம் நில அல்லாத வந்து அரும்பாக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஸோ இது வந்து ஏரியா மெஷர்மெண்ட், ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்புமணி அவர்களுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் எந்த ஒரு நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபேமிலி செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரியும், ஸோ இது எப்போ வாங்கினாங்க, அதே மாதிரி இது எல்லாமே ஃபேமிலி செட்டில்மெண்ட் சொல்றாங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 5,85,75,000 அப்படின்றதையும், இது எங்க இருக்கு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்த்தோம், அடுத்து நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்த்தோம். இப்போ கமர்ஷியல் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அரும்பாக்கத்துல ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்புமணி அவர்களுக்கும் சஞ்சித்ரா அவங்களுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரியும், ஸோ இதோடைய கரண்ட் வேல்யூ, அதாவது எப்போ வாங்கினாங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, ஸோ இது எந்த மாதிரி ஃபேமிலி செட்டில்மெண்ட் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ, அதாவது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங், அதாவது கமர்ஷியல் பில்டிங்கோட மார்க்கெட் வேல்யூ 30 லட்சம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்சியல் பில்டிங், இதுவுமே சோழிங்கநல்லூர்ல ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரியும், ஸோ அதோட ஸ்கொயர் ஃபீட் அது எப்போ வாங்கினாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய இப்போ மார்க்கெட் வேல்யூ 29,97,50,000 ரூபாய் வந்து இப்போ மார்க்கெட் வேல்யூவா இருக்கு. ஸோ அதே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ற போதும் அதே வேல்யூல தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ, அதாவது அவங்களுடைய லேண்ட் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 48,79,1486 ரூபாய் அப்படின்றது சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மட்டும் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மொத்த லேண்டோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா 6,85,000 இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அவங்களுக்கு ஏதாவது பொறுப்புகள், அதே மாதிரி டியூ அமௌண்ட் ஏதாவது கட்டுற மாதிரி ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எந்த ஒரு இதுலையுமே வந்து டியூ அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சௌமியா அவர்களுக்கும் இல்லை, அன்புமணி அவர்களுக்கும் இல்லை, அதே மாதிரி அவங்க பொண்ணு அவங்களுக்கும் இல்லை. ஸோ எந்த ஒரு டியூவும் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்து 8,99,00,000 வந்து ஒரே ஒரு டிமாண்ட் லோன் இருக்கு அப்படின்றத வந்து அவங்களுக்கு சௌமியா அவங்களுக்கு மட்டும் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இது எல்லாமே நில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸ் டியூஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கரெக்டாக கட்டுற மாதிரி தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ முனிசிபல் டேக்ஸ், எனி அதர் டேக்ஸ், ஸோ டியூஸ் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சௌமியா அவர்களா இருக்கட்டும், அன்புமணி அவர்களுடைய எந்த ப்ரொஃபஷனலை வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன ப்ரொஃபஷனலை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேலரி இன்கமா, இல்லை எந்த இடத்துல இருந்து இன்கம் வருது, பிசினஸ்ல இருந்து ரெண்டல் இன்கம், சேலரி இன்கம், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருது. அவங்களுடைய ஹஸ்பண்டான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலரி இன்கம் தான் வருது அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கேண்டிடேட் இதெல்லாம் வந்து எல்லாமே நில் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த இயர்ல எந்தெந்த யூனிவர்சிட்டியில என்ன காலேஜில் படிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து அடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், எந்த அட்ரஸ்ல இருக்காங்க, அதே மாதிரி எந்த தொகுதியில் நிற்க போறாங்க, எந்த கட்சி, எந்த இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2024 அவங்க சப்மிட் பண்ணதா இருக்கட்டும். ஸோ மொத்த டோட்டல் கேண்டிடேட்டோட சௌமியா அன்புமணி அவர்களோட பேன், இவங்களுடைய தனி விபரம், அதாவது மொத்தமா எவ்வளோ இருக்கு அப்படின்றத இது வந்து தனி பேஜ்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மொத்தமா அவங்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்துக்களை மொத்தமா ஓவராலா நம்ம பார்த்தது எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா அவங்களுடைய அசையும் சொத்துக்கள் 17,15,05,641 ரூபாயும், அசையா சொத்துக்கள் 48,79,104,486 ரூபாயும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அன்புமணி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய மகளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து இது மொத்தமா கொடுத்துருக்காங்க. இவங்க மொத்தமா பர்ச்சேஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 38,01,60,208 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அவங்க பரம்பரை சொத்து எதுவும் இருக்கா அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய லோன், அதாவது கட்டணும் அப்படின்றத 8,99,00,000 நம்ம அப்ப பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஓவராலா இப்ப பார்த்தது எல்லாத்தையுமே ஓவராலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்டா வெரிஃபை பண்ணி அவங்களோட சைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து
சௌமியா அன்புமணி அவர்களுடைய சொத்து விவரம். சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.